ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ரெயின் லில்லி பல்ப் சேல்ஸுக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷான பல்பாக இருக்குது. 8 பன்ச் இருக்குது. ஒரு பன்ச்லேயும் 10, 12, 15 வரைக்கும் இருக்குது. பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு 10 பல்புக்கு மேலே தான் இருக்குது. பக்கத்தில் பேபி பல்பும் இருக்குது. எல்லாமே இது மதர் பல்பு தான். இது விதைச்சி ஒரு 10 நாளுக்குள்ளே நம்மளுக்கு முளைப்பு திறன் வந்துடும். இது ஒரு பிங்க்கு கலர், லைட்டு பிங்க்கு கலர். சிங்கிள் பெட்டல் தான். பார்க்குறதுக்கான அழகாக இருக்கும் பூவு. 8 பன்ச் இருக்குது என்கிட்ட. ஒரு பன்ச் 50 ரூபா தான். யாருக்காவது வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பல்பு தாங்க. வேர் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெயின் லில்லி மழை நேரத்தில் தான் நம்மளுக்கு பூ கொடுக்கும். டைமில் நம்ம வாங்கி விதைச்சி வச்சிட்டோன்னா மழை பெய்யும்போது நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். பூக்களும் பார்க்குறதுக்கு இது அழகாக இருக்கும். ரொம்பவும் லைட் கலர் இல்லை, ஓரளவு டார்க் கலர் தான். எப்படி நம்ம விதைச்சி வைக்கணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். செம்மண், ரெயின் லில்லிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் செம்மண் சேர்த்துக்கிறது நல்லது. தொழு உரம் 1/2 பங்குனா உரம் 1 பங்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1 பங்கு கொக்கோபீட், இதுவுமே நல்லா மக்க வச்ச கொக்கோபீட்டு. இதுக்கு மணல் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மணல் இல்லை, அதனால் கொக்கோபீட் கலந்துக்கிறேன். எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணும். கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சிடலாம். இது மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் கிளறி விடுங்க. கல், பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இந்த மண் கட்டி கட்டியாக இருக்கிற மண்ணெல்லாம் கையை வச்சு உதுத்து விட்டுருங்க. கையில் க்ளவுஸ் போட்டுட்டு வேலை செய்யுங்க. கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் வேர்பூச்சி நம்மளை வேருக்கு தாக்காது. வேப்ப முன்னாக்கு எல்லா மண்ணிலையும் படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு சின்ன நம்ம இந்த மண்ணை நிரப்பிக்கலாம். கொஞ்சம் சாம்பல் இருந்தாலும் கலந்துக்கலாம். இதில் செம்மண்ணில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செம்மண் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இல்லாதவங்க சாதாரண தோட்டத்து மண் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு அகலமான பேக்கில் நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி அகலமாக இருக்கணும் பேகு. தொட்டியாக இருந்தாலும் இது மாதிரி அகலமான தொட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் கிழங்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். மண் மட்டும் கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா கிழங்கு அழுகி போயிடும். எல்லா மண்ணையும் நல்லா கை வச்சு நம்ம உதுத்து விட்டுருக்கலாம். பாருங்கள், ஒரு பன்ச் நான் எடுத்துக்கிட்டேன். இருக்கிறதுல சின்ன பன்ச்சாக பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். இதுலேயுமே ஒரு 8 பல்பு இருக்குது. இப்போ இதை தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். வேர் அறுந்துடாமல் நம்ம பிரிச்சுக்கணும். அடுத்து 2 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இதை விதைக்கிறோம். நல்லா நான் வெயிலில் காய வச்சுட்டேன். இது மாதிரி வேர் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வேர் இருந்தால் போதும். இலைகளை ஃபுல்லாக நம்ம ட்ரிம் பண்ணிடணும்.
சில பல்பில் குட்டி குட்டி பேபிஸ் இருக்குது. இந்த பல்பில் இருக்குது பாருங்கள். இதுவுமே நம்மளுக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். சின்ன பல்பு கூட நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. நம்ம பல்பு ஊனும் போது 2 இன்ச் இடைவெளியில் தான் நம்ம ஊனணும். அப்போ தான் நிறைய கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கும். பூக்களும் நிறைய பூக்கும். மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உரம் கொடுத்தா போதும். ஃபெர்டிலைசர் எப்போயாவது ஒரு சமயம் நம்ம தெளித்தா போதும். ஒன்ஸ் நம்ம வைக்கும்போது தொழு உரம் கொடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அடிக்கடி உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி 2 இன்ச்சு 3 இன்ச்சு தள்ளி தள்ளி நம்ம விதைக்கணும். இந்த பல்பு வேணும்னா ஒரு பஞ்ச் 50 ரூபா தான். வேணுங்கிறவன் என் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. நம்ம இது மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றும் போது பல்பு வெளியில் வராமல் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் நிறைய தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நிறைய தண்ணி ஊற்றிடணும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.